செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்க டோப். கிட்டத்தட்ட 2 வாரமா எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோக்கான ஷவுட் அவுட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோலெக்ஸ், குட்டி பசுபதி, யோகேஷ் கிங், பேண்டா, எஸ்ஆர் கேமிங் யூடியூப், சுங் ஜிங்வு, இஎஃப்எக்ஸ் பை என்கே, தீபக், எஸ்கே பாப்பா, மஞ்சப்பை கேமர்ஸ், ஜானதன், மிஷேல், தமிழரசன், அஸ்வின் செல்வராஜ், ஷக்கீல், டேனி, சரவணவேல், ராம்பிரியா, லெவந்தர், ஆர்எஃப் விசர்ட், சந்தோஷ்குமார், உங்க எல்லாருக்கும் என்னோட ஷவுட் அவுட். இன்னிலிருந்து ப்ளீச் 1000 Year Blood War சீசன் 3 முடிஞ்ச பிறகு சீசன் 4ஓட கண்டினியூவேஷனை போட ஆரம்பிச்சுட்டேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. எப்பவுமே போல டெய்லி ஒரு சாப்டர் தான். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஐராவோ வமோலாவை காப்பாத்தலான்னு போறா. ஆனா இன்னும் நிறைய ஸ்பேஸ் ஏலியன்ஸும் ஐராவை எதிர்த்து அவளை சுத்து போடுதுங்க. அதனால ஐராவாலேயோ வமோலாவை காப்பாத்த போக முடியல. அப்ப திடீர்னு கிண்டா அவனோட பைக்கை வச்சு ஐராவை சுத்து போட்டு அந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து இடிச்சு தள்ள, அதை பார்த்துட்டு கென்னு, ஐரா, மோமோன்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கூடவே அடிவாங்கின அந்த ஏலியன்ஸும் ஷாக்ல இருக்க, அழகா பைக்ல ஒரு ட்ரிஃப்ட போட்டு உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க பொடி பசங்களான்னு சொல்லி டோக்கியோ டவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி ஓட்டிட்டு போன அந்த ஸ்டிக்கி நோட்டை காட்டி, உங்களை காப்பாத்த இந்த கிண்டா வந்துட்டான்னு கிண்டா அவனோட என்ட்ரியை போடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டோக்கியோ டவருக்கு வர சொல்லி எழுதியிருக்க ஸ்டிக்கி நோட்டை காட்டிக்கிட்டு, உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்கடா பொடி பசங்களா, உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன்னு கிண்டா என்ட்ரி போட, டேய் அந்த நோட் என்னோட பாட்டிக்காக நான் வச்சுட்டு வந்ததுன்னு மோமோ அவனை பார்த்து கத்த, நீ அதை எதுக்குடா எடுத்துட்டு வந்த, என்னோட பாட்டி இப்ப எப்படி இங்க வருவாங்கன்னு மோமோ கத்திட்டு இருக்க, கிண்டா நீ எதுக்கு இங்க வந்தன்னு கென்னோ சொல்ல, பைத்தியக்காரா உன்னை யார் இங்க வர சொன்னதுன்னு ஐராவும் அவனை பார்த்து திட்டிட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் காதுல வாங்கிட்டு அவனோட மெக்கா பைக்ல உட்காந்துட்டு இருக்க கிண்டாவோ, உங்களோட வரவேற்பு ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க சொல்றதுதான் என் காதுல எதுவுமே விழல கிண்டா சொல்லி, உன்னோட வீடு எங்க மோமாயாசே, என்னோட கிரேட் கிண்டா எங்கன்னு கிண்டா மோமோவை பார்த்து கேக்குறான். என்னது என்னோட வீடா, அதுதான் அடிச்சு எல்லாம் நொறுக்கிட்டாங்கன்னு மோமோ சொல்றா. அது கேட்டு என்ன சொல்ற நீ, அப்ப நான் என்னோட கிரேட் கிண்டாவை யூஸ் பண்ண முடியாதான்னு கிண்டா ஷாக் ஆக, அந்த மெயின் ஆக்டோபஸ் ஏலியனோ வமோலாவை அந்த கைஜோட வாயில இருந்து வெளியில தூக்கி போட வெளியில வந்திருக்க, அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். இப்ப வமோலாவை எப்படி காப்பாத்துறதுன்னு மோமோ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க, ஷிரோட்டோரி ஒன்னால அவளை காப்பாத்த முடியுமான்னு கென்னோ ஒரு பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஐராவும் அவளை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ண, இன்னும் நிறைய ஸ்பேஸ் ஏலியன்ஸ் வந்து அவளை தடுக்குதுங்க. அதுகிட்ட ஐரா போராடிட்டு இருக்க, கிண்டாவும் கென்னோ மோமோவும் அடி வாங்க கூடாதுன்னு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க 3 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க, இந்த ஏலியன்ஸ் எல்லாம் என்ன தடுக்குதுங்க, என்னால அவளை ரீச் பண்ண முடியலன்னு ஐராவும் ஃபைட் பண்ணிக்கிட்டே அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த மெயின் ஆக்டோபஸ் ஏலியனும் அதோட பிடியில வச்சிட்டு இருந்த வமோலாவை கைஜோட வாயில இருந்து கீழே போட்டுடுது. யாருமே காப்பாத்த வராத வமோலாவோ மேல இருந்து கீழே போக, கென்னோ மோமோவோ ஒன்னும் பண்ண முடியாம கத்திக்கிட்டே அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இது என்னோட நேரம்னு கிண்டா சொல்ல, அவனோட மெக்கா பைக் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அவனோட மெக்கா பைக்கை ஒரு ராக்கெட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கிண்டா அங்க இருந்து வமோலாவை காப்பாத்துறதுக்காக பாஞ்சு போறான். அவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து நீ செம்மையா பண்றன்னு மோமோவை வியந்து சொல்ல, உன்னால நானோ ஸ்கின்னை இவ்வளவு ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியுமான்னு கென்னோ ஷாக் ஆகி கத்துறான். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத கிண்டாவோ, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ வமோலா, நான் வந்துட்டேன், இனி நீ பயப்பட தேவையில்லைன்னு டைலாக்லாம் பேசிட்டு இருக்க, அவன் அங்கிருந்து பாஞ்சு போறத பார்த்த ஸ்பேஸ் ஏலியன்ஸோ அவனோட ராக்கெட் பைக்கை அட்டாக் பண்ணுதுங்க. அந்த அட்டாக்ஸ்னால அவனோட பைக்கோ செம்மையா டேமேஜ் வாங்குது. அந்த ஸ்பேஸ் ஏலியன்ஸோ விடாம அட்டாக் பண்ணதுனால டேமேஜ் வாங்கின கிண்டாவோட பைக்கோ வெடிச்சு செதற கிண்டாவோ பறந்து போறான். அதை பார்த்துட்டு மோமோவும் கென்னோ சக்காட்டான்னு கத்த, இவ்வளவு நேரம் அவனை புகழ்ந்துட்டு இருந்த 2 பேரும் சுத்தம் இப்ப 2 பேரை காப்பாத்தணுமான்னு கென் சொல்ல, உன்னை யாரா இங்க வர சொன்னதுன்னு மோமோவும் காத்துல பறந்துட்டு இருக்க கிண்டாவை பார்த்து கத்துறா. அப்போ மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்க வமோலாவை பார்த்து, வமோலா உன்னோட கைய கொடுன்னு கீழே இருந்து மேல போற கிண்டா கத்த, 2 பேரும் ஒருத்தரோட கையை பிடிக்க அவங்களோட கையை நீட்டுறாங்க. ஒரு வழியா கிண்டாவும் வமோலாவும் கனெக்ட் ஆக, வமோலா என்ன நல்லா டைட்டா குடிச்சுக்கொண்டு கிண்டா கத்தி, கிரேட் கிண்டா என்கிட்ட வான்னு அவன் பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு நானோ ஸ்கின் கியூப் எடுத்து அவன் கத்த, அந்த கியூபோ க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அதுல இடிஞ்சு போன மோமோவோட வீடோ திரும்பி எழ ஆரம்பிக்க, எல்லாமே நானோ ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க கிண்டாவை நோக்கி வருதுங்க. கிண்டா கிட்ட வந்த அந்த வீட்டோட பாகங்களோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்க, ஸ்பேஸ் ஏலியன்ஸோட கென்னோ மோமோவும் அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கிண்டாவோட இமேஜினேஷனுக்கு ஏத்த மாதிரி மோமோவோட வீடு மறுபடியும் ஒரு ரோபோட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்க, ஸ்லாட்டர் மோட்ல இருக்க அந்த கைஜுவும் அதை பார்த்துட்டு இருக்கு. ஸ்லாட்டர் மோட்ல இருக்க கைஜு எதிர்க்கிறதுக்காக இந்த வாட்டி கிண்டா அவனோட அப்கிரேடட் மெக்கா ரோபோட்டை கொண்டு வந்திருக்கான். கிண்டாவோட ரோபோட்டோட சைஸையும் ஸ்டைலையும் பார்த்து எல்லாரும் அவனை பாராட்டி சியர் அப் பண்றாங்க. அந்த ரோபோட்டோட கண்ட்ரோல் யூனிட்டுக்குள்ள இருக்க கிண்டாவோ, நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன்,
கிண்டா த எண்ட் ஆஃப் ஜாய் டாய் பெகாசஸ் சகாட்டாவை பைலட் பண்றது வேற யாரும் இல்ல, நான் தான் அந்த கிரேட் கிண்டான்னு அவன் பக்கத்துல இருக்க டோக்கியோ டவரை பிடுங்கி அதை வச்சு அந்த கைஜுக்கு ஒரு ஷாட்டை கொடுக்குறான். அதுல அந்த கைஜுவை பல்ட்டி அடிச்சு தூரமா போய் விழுது.